காரிருள் சூழ்ந்த நள்ளிரவில் சேவல் கூவுமா? அது இயற்கைக்கே முரணாயிற்றே. மன்னர் விக்ரமன் சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. அரசே, இது என் மந்திரச் சேவல் நேற்று நள்ளிரவில் கூவி எனக்குச் செல்வம் சேரப்போவதை அறிவித்தது என்று வாதிட்டான் வணிகன் சீதாராம். ஆனால், இல்லை மன்னா, இது என் குடிசையில் வளர்ந்த சேவல் என்று கண்ணீர் வடித்தான் ஏழை உழவன் முத்து. மன்னரின் மதிநுட்பம் விழித்துக் கொண்டது. நேற்றைய இரவோ அமாவாசை, எங்கும் மை இருள். பொதுவாக கதிரவன் வரும் முன்னே வானம் வெளுப்பதைக் கண்டே சேவல்கள் கூவும். ஆனால் நேற்று நள்ளிரவில் சேவல் கூவியதென்றால் அதன் கண்களில் பெரும் வெளிச்சம் பட்டிருக்க வேண்டும். வணிகனே, நீ இச்சேவலைக் களவாடக் கையில் தீப்பந்தம் ஏந்திச் சென்றாய். அந்த வெளிச்சத்தைக் கண்டு விடிந்துவிட்டதாக எண்ணியே இச்சேவல் கூவியிருக்கிறது என்று கள்வனை பொறி வைத்து பிடித்தார் மன்னர். மதியூகத்தால் உண்மையை உணர்த்திய மன்னரின் இக்கதையை முழுமையாகக் காண இக்காணொளியின் கீழே உள்ள இணைப்பைச் சொடுக்கவும்.